ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 12 வோல்ட் பிக்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக் செட்டுக்கு டெக்கரேஷனுக்கு எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 12 வோல்ட் பிக்சலில் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டவுட் இருக்குது, எப்படி லைன் கொடுக்கலாம், இதுக்கு என்ன வோல்டேஜ் வரும், எவ்வளோ கரண்ட் பிடிக்கும், இதுக்கு எந்த மாதிரி நம்ம லைன் கொடுக்கலாம், எந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் டவுட் எல்லாத்துக்கு இருக்குது. ஓகேங்களா. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட லைட் வாங்கினீங்களே ப்ரோ நிறையா ஃபால்ட்டு பண்ணுறாங்க, டேரெக்டாக கொண்டு போய் கேனில் போட்டுறாங்க. ஓகேங்களா. அது மாதிரி டேரெக்டாக கேனில் போடக்கூடாது அந்த லைட்டை. அதை தான் நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறீங்க, புதுசாக வாங்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேனில் போட்டாங்க. அப்போ டேரெக்டாக கேனில் போட்டிங்கன்னா பல்பு வெடிச்சிடும், செட்டு ஃபால்ட் ஆகிடும், உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா. அதனால் இது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, போப்போ இது எப்படி அப்டேட் இருந்துச்சு, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க. ஓகேங்களா. நீங்கள் லைக் பண்ணுறது பொறுத்து இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னு அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எந்த மாவட்டத்தில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதை எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகேங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12 வோல்ட் பிக்சலு பாருங்கள். இப்போ வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகி இந்த மாதிரி ஸ்டிப்புலலாம் வந்துருச்சு. ஒயரு ரேட்டும் கம்மி. ஓகேங்களா. கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் லைட்டிங் யூஸ் பண்ணலாம், லைட்டிங்க்கு நம்ம போடலாம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக அப்டேட்டில் இருக்கிற பிக்சல் லைட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம பழைய ஓல்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பழைய ஓல்டு மாடல், அதாவது அந்த காலத்தில் எப்படி நம்ம எஸ்சி லைட் போடுவோம்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா டேரக்ட் ஏசி கரண்டில் நான் போடுறேன். இந்த மாதிரி லைட் எல்லாமே டேரக்ட் நீங்கள் ஏசி கரண்ட்லேயே போடலாம், அதாவது மெயின் லைன்லேயே போட்டுக்கலாம். அந்த மாதிரி பழைய மாடலாக வந்துட்டு இருந்துச்சு பாருங்கள். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பழைய மாடலில் இந்த மாதிரி உள்ளே பாருங்கள் பல்பு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளே பாருங்கள் பல்பில் நமக்கு 1.5 வாட்ஸ் பல்பு போட்டு நமக்கு டேரக்ட் கரண்ட்லேயே இதே மாதிரி அப்போ அந்த காலத்து லைட்டிங்கில் எல்லாம் இருந்துச்சு. அப்போல்லாம் இது தான் ட்ரெண்டிங்கில் போயிடுச்சு. இது தான் நிறைய பேர் போட்டாங்க. அந்த காலத்துக்கு வந்து இது கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து நிறையா மைக் செட் கிடைங்களோ இந்த மாதிரி லைட்டு தான் வாங்கியிருந்தாங்க. எதுக்கோசம்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து இது தான் மூவிங்கில் நிறைய இருந்துச்சு, இது தான் போட்டிருந்தாங்க கேரண்டிங்க எல்லாமே. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கேரண்ட்டு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா. அது எல்லாமே இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரேட்டு, கிட்டத்தட்ட 240 250 பக்கமாக இது விற்றுட்டுருக்கோம். அப்போ ஒரு இது 50 பல்ப் இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் 40 அடி வரும். 50 பல்பு 40 அடி. ஓகேங்களா. 9 இன்ச்சு, இது 9 இன்ச்சு 10 இன்ச்சு நினைக்கிறாமோ. ஓகேங்களா. இந்த இது தான் வந்து பழைய மாடலில் இருந்து பழைய இது யூஸ் பண்ண சீரியல் செட்டு. இது பேர் பார்த்திங்கன்னா சீரியல் செட்டு. 1.5 வாட்ஸ் பல்பு போட்டு சீரியல் செட்டு டேரக்ட் ஏசி கேனில் போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் என்ன வந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 12 வோல்ட் பிக்சலில் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது பார்த்திங்கன்னா சிம்பிளாக அப்படியே அந்த இது பார்க்குறது உங்களுக்கு எவ்வளோ பெருசு, எவ்வளோ இதில் இருக்குது, எவ்வளோ இடம் பிடிக்குது. இது வந்து பாருங்கள், இதில் பகுதி கூட இல்லை, கால்வாசி கூட இல்லை பாருங்கள். நான் ஊண்டு சிம்பிளாக இதுலேயே 50 பல்பு, இதுலேயே 50 பல்பு. இது வந்து 40 அடி, இது வந்து பார்த்திங்கன்னா 20 அடி. இது வந்து 5 இன்ச்சு கட்டு. ஒவ்வொரு பல்பும் கேப் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்பு கேப்பு 10 இன்ச்சு. ஓகேங்களா. ஒரு அடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரேட்டும் கம்மி, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மி, ப்ராடக்ட் குவான்டிட்டியும் பரவாயில்ல, பிரைட்னஸும் பரவாயில்ல. இதுவும் வந்து 1.5 வாட்ஸ் பல்பு பிரைட்னஸ் பரவாயில்ல, ஆனால் கரண்ட் அதிகமாக பிடிக்கும். நம்ம ஏசி கரண்ட்னால கரண்ட் வந்து நம்ம ஒரு 100-150 செட்டில் போடுவோம், கரண்ட் பில்லு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் டிசி லைட்டு தான். அதெல்லாம் நம்ம டேரெக்டாக கேனில் போட முடியாது, ஏன்னா உள்ள ஸ்டிப்பு தான் இருக்கும். நான் காமிக்கிற பாருங்கள் ஸ்டிப்பு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மகிட்ட வேஸ்ட் ஆகிற லைட்டில் நான் உங்களுக்கு இதில் உள்ள ஸ்டிப்பு பாருங்கள் காமிக்கிற எப்படி இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே பிளாஸ்டிக் தான், 12 வோல்ட் எஸ்எம்டி செட்டு. உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதை நான் கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். இந்த இதுவும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், இப்படி மூடி இருக்கும். இதுதான் எஸ்எம்டி செட்டு. இது அவ்வளோ சீக்கிரம் மழை தண்ணி உள்ள போகாது, அதனால் இது வாட்டர் ப்ரூஃப் தான். இது நீங்கள் பெயிண்ட் வாட்டர் ப்ரூஃப் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். தண்ணியில் போட்டு எறிவிட்டாலும் நமக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். ஓகேங்களா. பாருங்கள் உள்ளே பாருங்கள் எல்இடி ஸ்டிப் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி, அதாவது ரெக்டிஃபையர் வச்சுருப்பாங்க. அது நமக்கு கரண்ட் 12 வோல்ட்டு கரெக்டாக வரதுக்கு இந்த மாதிரி ஸ்டிப்புலேயே எல்லாம் அடங்கி வச்சு. இதுக்கப்புறமேட்டு கீழே பார்த்திங்கன்னா 2 ஒயர் ப்ளஸ் மைனஸுக்கு 2 ஒயர் போவோம். ப்ளஸ் மைனஸுக்கு கீழே 2 ஒயர் போவோம். அதுக்கப்புறம் க்ளூ ஊற்றிருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா க்ளூ ஊற்றி நமக்கு மூடிட்டாங்க. இது எந்த ஒரு டைட் நீங்கள் எப்படி இழுத்தாலுமே பாருங்கள், இழுக்கிற பாருங்கள், நீங்கள் எப்படி இழுத்தாலுமே இது அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சிட்டு வராது. அதனால் க்ளூ ஊற்றி நமக்கு வேலையை முடிச்சிருப்பாங்க பாருங்கள். ஸ்டிப்பு தான் இந்த இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல். இது
பாருங்கள். இதே மாதிரி தான் இது வந்து பச்சை கலர் ஸ்ட்ரிப்பு, உள்ளார இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஸ்ட்ரிப்பு. அப்படி பார்த்தீங்கன்னா கலர் ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பு போட்டிருப்பாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய மாடல் கட்டில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நமக்கு நான் வாட்டர் ப்ரூஃப் தான். தண்ணிலாம் போட்டிங்கன்னா இது வேஸ்ட்டாக போயிடும். கரண்ட் சப்ளை ப்ளஸ் மைனஸ் ஒன்றா செஞ்சுன்னா உள்ள கெப்பாசிட்டி நமக்கு அடி விழுந்துடும் பவர் சப்ளைட்ட. அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வாட்டர் ப்ரூஃப் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கிடையாது, எல்லாமே வாட்டர் ப்ரூஃபு. நீங்கள் தண்ணிக்குள்ளாரே போட்டு எரிவிட்டாலுமே இது எரியும், எந்த டேமேஜ் ஆகாது. இந்த ப்ளஸ் மைனஸ் ஒயர் பாருங்கள், இந்த ப்ளஸ் மைனஸ் ஒயர் மட்டும் தான் நீங்கள் இந்த லைட்டில் கரெக்டாக கொடுக்கணும். அதாவது 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ் வச்சு நீங்கள் ஏசி 240 வோல்ட்டு டிசியை கன்வெர்ட் பண்ணி 12 வோல்ட் நமக்கு அவுட்புட் தரும். இந்த 12 வோல்ட்டில் நீங்கள் ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. நீங்கள் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த 50 பல்ப் மாதிரியும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஒயர் டச் ஆகாமல் வச்சுக்கணும். டச் ஆனிச்சுன்னா இந்த பல்ப் எரியாது. அப்புறம் நம்பிட்டு நமக்கு எஸ்எம்பிஎஸ் அடி வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பின்னாடி இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஒரு லைட்லேருந்து இன்னொரு லைட்டு பின்னாடி நீங்கள் லைன் அடிச்சினா கூட ஃபஸ்ட்டு 50 பல்ப் நல்லா எரியும், கடைசி இது எரியாது. அதனால் பின்னாடி இருக்கிற ஒயர் நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க, அது யூசேஜ் இல்லை நமக்கு. ஓகேங்களா? சும்மா லைட்டாக கட் பண்ணுவோம், ஃபுல்லாக வேணாம். அப்புறம் இந்த ஒயர் நம்ம கட் பண்ணி வீணாக போச்சுன்னா, அதாவது குறைஞ்சி போச்சுன்னா நம்ம இந்த லைட்டில் நம்ம ப்ளஸ் மைனஸ் கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அதனால் இந்த லைட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் தான். இது நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இது எந்த ஒரு டேமேஜ் ஆகும், கேரண்ட் நம்மளும் கம்மியாக தான் பிடிக்கும். ஓகேங்களா? அதனால தான் பாருங்கள் இப்போ மூவிங்கில் ஃபுல்லாகவே இது தான் போய்ட்டு ரேட்டும் கம்மி தான். இதோட ரேட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மி, பராமரிப்புன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த லைட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டு கழட்டி வச்சோம்னா நல்லா நீட்டாக சுற்றி கரெக்டாக வைக்கணும். அப்படின்னா தான் அட் டைம் போகிறப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, நம்ம போட்டு ஈஸியாக சுற்றி வச்சிடலாம். எப்படி போனாலும் சிக்கு போடலாம், ஒன்றும் பிரச்சனை, இழுத்துக்கலாம். பிடிச்சி நீங்கள் கவையில் இங்கே மாட்டிச்சு, ஏதாவது பில்டிங்கில் மாட்டிய கூட பாருங்கள், இழுத்து காமிக்கிற பாருங்கள். நீங்கள் எவ்வளோ தலைமை இழுக்காது, பியாது. அது இல்லாமல் இந்த மாதிரி லைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு இழுக்கும்போது உடஞ்சிரும், இஞ்சிடும். ஹைட்லேருந்து தூக்கி போட முடியாது. நீங்கள் கேப்பு மூடியில் உடஞ்சிடும். ஆனால் இந்த பிக்சல் ஆப்பில் நீங்கள் எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு லைஃப் வரும், நல்லா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கோசரமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்ப் எல்லாமே நல்லா நீட்டாக மூவிங்கில் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன கேட்டால் மைக் செட்டுக்கு நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லைட் எவ்வளோ பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். இந்த பழைய மாடல் காசுனா இந்த லைட்டுக்கு நீங்கள் பரவாயில்ல. இந்த லைட்டை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லைட்டு வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு வீணாகாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த லைட் நமக்கு உழைக்கும், போட்ட காசு எடுத்துடலாம் சீக்கிரம். ஓகேங்களா? அதுக்கோசரம் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம், நீட்டாகவும் இருக்கும், லைஃப் லாங் வரும். ஓகேங்களா? இதில் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் எல்லோ கலர் ரோப்பு, ஒயிட் கலர் ரோப்பு, இது மாதிரி 2 ரோப்பு இருக்கும். இதை வந்து நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி 12 வோல்ட் பிக்சலில் நீங்கள் இந்த மாதிரி ஒயிட் கலர் ரோப்பும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா எல்லோ கலர் ரோப் போட்டு நீங்கள் நல்லா நீட்டாக இன்னும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் லைஃப் நல்லா வரும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? எதுக்கோசரம் இதுக்கு நம்ம கயிறு போடுறோன்னா மெயின் காரணம், இந்த ஒரு லைட்லேருந்து இன்னொரு லைட்டுக்கு நம்ம 50 பல்பு கீழே தொங்க விடும் போது நமக்கு பல்ப் வந்து அங்கேயும் கோணையாக இருக்கும், அது சரியாக ஒரே நேராக இருக்காது. ஓகேங்களா? அதை நம்ம சரி பண்ணுறதுக்கோசரமே இந்த மாதிரி ரோப்பில் நம்ம பிக்சலை போட்டுருவோம். இந்த மாதிரி ரோப்பில் நம்ம ஒரு பிக்சலாக அப்படி வச்சு கட்டி நம்ம போட்டுருவோம் நீட்டாக. அங்கே வச்சு டேக்கு போட்டு விட்ருவோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒயிட் கலர் போடுவாங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் போடுவாங்க. அப்புறம் ஒயிட்டுக்கும் எல்லோ ரோப்புக்கும் என்ன வித்தியாசம்னா கலர் தான். ஓகேங்களா? கலர் இப்போ ஒயிட் கலர் நீங்கள் போட்டிங்கன்னா நாளாக உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து அழுக்காகும். அந்த அழுக்குனால பிக்சல் வந்து பழசான மாதிரி உங்களுக்கு தெரியும். மற்றபடி எல்லோ கலர் பார்த்திங்கன்னா அழுக்காகாது. ஆனால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நைலான் ரோப்பு தான். இதுவும் பிளாஸ்டிக்கில் நைலான் ரோப்பு, இதுவும் பிளாஸ்டிக் நைலான் ரோப்பு, ரெண்டுமே ஒரே லைஃப் தான் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஒயிட் கலர் ரோப்பில் போட்டு நம்ம பிக்சலை சுத்தமாக நல்லா நமக்கு ஈஸி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதாவது டைட் பிடிக்கிறது இந்த மரமாக எதுவுமே இல்லாமல் ஈஸியாக சுற்றலாம். அதே நீங்கள் இந்த எல்லோ கலர் ரோப்பில் போட்டு நீங்கள் பிக்சல் சுற்றினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக நம்மளால் மடக்கி சுற்ற முடியாது, ஒரு மாதிரி சுருக்குள் விழுகும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் கையில் எது வேணால் போட்டுக்கலாம், ரெண்டுமே ஒரே லைஃபு ஒரே இதாக வரும். ஓகேங்களா? ஏன்னா எல்லோ கலர் வந்து அழுக்காவது, ஒயிட் கலர் அழுக்காகும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் பிக்சலுக்கு இப்படி எம்டியாக போடுறதாவது நம்ம கயிறு போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு லைஃப் வரும். பல்பும் பார்த்திங்கன்னா ஒரே நேரம் இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு 3 சைஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த 3 சைஸ் தான் அதிகமாக மூவிங்கில் இருக்கும், அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த 3 சைஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, இது வந்து 5 இன்ச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன யூசேஜ்னு அதிகம் தட்டி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அந்த வெல்கம் போர்டு இந்த மாதிரி தட்டிக்கு மெயினாக இது நல்லா யூஸ் ஆகும். தட்டிக்கு போட்டிங்கன்னா நல்லா நமக்கு நீட்டாக சூப்பராக இருக்கும். பக்கமாக ஒயர் எந்த இதுவும் எக்ஸ்ட்ரா இருந்தால் 3 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சீரியல் செட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தோரணம் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சு சூப்பராக இருக்கும். 7 இன்ச்சு பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் தோரணம், இதுவும் பில்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்து சீரியல் போட்டுக்கலாம், தெருவில் இந்த மாதிரி மைக் செட்டுக்கு, ரோட்டோரத்தில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு நமக்கு யூஸ் ஆகும். இது 3க்குமே என்ன டிஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா இன்ச்சு மட்டும் தான் மாறும். மற்றபடி பல்ப் எல்லாமே பாருங்கள் அதே 9mm பல்ப்பு தான் பாருங்கள். பல்ப் எல்லாமே அதே 9mm பல்பில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது.
பாருங்கள் 7 இன்ச்சு செட்லேயும் அதே 9mm பல்பு தான், 3 இன்ச் செட்டில் அதே 9mm பல்பு தான், 5 இன்ச் செட்டில் அதே 9mm பல்பு தான். இன்ச்சு மட்டும் தான் மாறுமே தவிர பல்பு மாறாது. பல்பு ஸ்டிப்பு எல்லாமே ஒன்று தான், பிரைட்னஸ் எல்லாமே ஒரு சேமாக தான் இருக்கும். அந்த இன்ச்சு மட்டும் மாறும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாமே சேம் தான், ஒயரு எல்லாமே சேமு, இன்ச்சு மட்டும் தான் மாறும். ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நம்ம இந்த 12 வோல்ட் பிக்சலுக்குலாம் எப்படி யூஸ் பண்ணலான்னா, நமக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் தான் மெயினு. பாருங்கள் இந்த 12 வோல்ட் பிக்சலில் என்ன மெயின்னா ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் மெயின். அங்கே பாருங்கள் நான் செட்டு எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் எல்லோ நான் செட்டு எடுத்துகிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்எம்பிசிலேருந்து ஒரு அவுட்புட்டு ப்ளஸ் மைனஸு. பாருங்கள் இந்த லைட்டில் நம்ம எப்படி ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கலான்னா, லெமன் எல்லோலாம் பாருங்கள் எல்லோ கலர் கோடு போட்ட மாதிரி ஒரு வயர் வருதுங்களா, அது வந்து ப்ளஸ்ஸு, எம்டியாக வெள்ளை கலர் போது மைனஸு. இப்போ பாருங்கள் ரெட் கலரில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ரெட் கலர் வயரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் போட்டு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் பாருங்கள். அப்படி நீங்கள் 2 வயர் பிரித்து விட்டு பார்த்தீங்கன்னா 2 வயர் வருதுங்களா. ரெட் கலருக்கு வந்து ப்ளஸ்ஸு, ஒயிட் கலருக்கு வந்து மைனஸு. ஓகேங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் லைன் கொடுக்கணும். பாருங்கள் நான் கருப்பு வந்து மைனஸு, ரெட் வந்து ப்ளஸ்ஸு. இப்போ நான் லைன் கொடுக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் டிசி 12 வோல்ட் நான் லைன் கொடுக்குறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் நான் கரெக்டாக லைன் கொடுத்துட்டேன். நம்ம பல்ப் எரியுது பாருங்கள். ஓகேங்களா, பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸுக்கு பாருங்கள் நான் ஒயிட் கலர் கொடுத்துட்டாங்க. பாருங்கள் ப்ளஸுக்கு வந்து ரெட்டு, அதே மாதிரி பாருங்கள் பிக்சல் ரெட்டில் நான் கொடுக்குறேன் பாருங்கள். லைட் எரியுதுங்களா, அவ்வளோதான். இது இந்த லைட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும். தப்பாக கொடுத்தா லைட் எரியாது. லைட் எரியுதுனா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சணும். ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தா லைட் கரெக்டாக லைன் கொடுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நம்ம ப்ளஸ் மைனஸ் லைன் கொடுத்துருப்போம். பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒயர் ரெண்டு டச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கூட நம்ம பல்ப் எரியாது. அதையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்து கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக் செட்டில் பொறுத்தளவுக்கு மைக் செட்டு டெக்கரேஷன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம கரண்டில் வேலை செய்வோம். முடிஞ்சளவுக்கு கவனமாக வேலை செய்யுங்க. ஏன்னா இதில் வந்து கவனமாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா கரண்ட் லைனை பொறுத்தளவுக்கு நம்ம சாதாரணமாக வேலை செய்கிறோம். முடிஞ்சளவுக்கு கவனமாக வேலை செய்யுங்க. ஓகேங்களா, ஏன்னா கவனம் தான் நமக்கு முக்கியம். லைட்டிங் போடணும், எல்லாத்துக்கும் லைட்டிங் போட்டு டைமிங் எல்லாம் பார்த்து நீங்கள் லைட் போடணும். கவனமாக வேலை செய்யுங்க. கரண்டில் வேலை செய்யும் போது முடிஞ்சளவுக்கு எல்லோரும் கவனமாக வேலை செய்யுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ சொல்லலாம்னு இருந்தேன். ஓகேங்களா, மற்றபடி பிக்சலில் 9mm பல்பு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிக்சலில் 12 வோல்ட்டில் 7 இன்ச்சு 5 இன்ச்சு 3 இன்ச்சு பிக்சல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் எல்லோ, இது ஒரு கலரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாம் ஒயிட் ஒரு கலரு, பிங்க் ஒரு கலரு, எல்லோ ஒரு கலரு, ப்ளூ ஒரு கலரு, பச்சை ஒரு கலரு, ஒயிட் ஒரு கலரு, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கலரு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 7 கலர் இருக்கும். 8வது கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெமன் எல்லோ ஏற்றிட்டு மொத்தம் 7 கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. லெமன் எல்லோ வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் செட்டு இதுவும் இருக்குது. ஆனால் இது லெமன் எல்லோ மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட்டோட ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வீடியோவில் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் இந்த மந்தில் இந்த செட்டு ரேட்டு சொல்லிட்டேன்னா நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம வந்து செட்டு ரேட்டு சொல்லியிருந்தோம்னா நீங்கள் அந்த 3 மாதம் கழிச்சு வந்து ஃபோன் பண்ணி பழைய ரேட்டுக்கு கேட்பீங்க. அதனால் வந்து அந்த ரேட்டை நான் வீடியோ சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சல் வேணும்னா ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டே பை டே, அதாவது அந்தந்த நாளைக்கு என்னென்ன ரேட்டுக்குதோ அந்த ரேட்டு நான் உங்களுக்கு பொருள் தரேன். ஓகேங்களா, அதனால் எல்லா செட்டுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. 12 வோல்ட் பிக்சலில் 9mm பல்பு எல்லாமே காப்பர் தான். ஓகேங்களா, மொத்தம் வந்து பாருங்கள் 7 கம்பி இருக்கும். 4 கம்பி வந்து பார்த்திங்கன்னா காப்பரு, மீதி 2 கம்பி பார்த்திங்கன்னா அலுமினியம் மிக்சிங்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் செட்டு 3 இன்ச் செட்டு எல்லாம் எப்படி லைன் கொடுக்கணும், எந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு கரண்டில் வேலை செய்யும் போது லைனிங் எல்லாம் பார்த்துங்க, கரெக்டாக பொறுமையாக வேலை செய்யுங்க. பார்த்து கரெக்டாக வேலை செய்யுங்க, நிதானமாக வேலை செய்யுங்க. பார்த்து சேஃப்டி வந்துங்க. முக்கியமாக உங்கள் சேஃப்டி பார்த்து அதுக்கு மாதிரி நீங்கள் லைன் கொடுங்க. ஏன்னா கரண்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு கவனம் தேவை. கவனமாக வேலை செய்யுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிக்சல் 12 வோல்ட்டில் 7 இன்ச்சு 5 இன்ச்சு 3 இன்ச்சு எல்லா கலருமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சல் வேணும்னா ஸ்க்ரீன் 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஆல் ஓவர் வந்து டெலிவரி அவைலபிள். நீங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எங்கே இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாவட்டத்தில் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அதை அப்படியே கமெண்ட்டில் தட்டி விடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.